ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒவ்வொரு பெண்ணுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உடம்புல உருவாகக்கூடிய அந்த கரு நம்மளோட கர்ப்பப்பையில் பத்திரமா பதியறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஓவலேஷனுக்கு அப்புறமா என்ன சாப்பிடணும், எதை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா இது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இம்ப்ளான்டேஷனா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கரு நல்லா பதிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய கரு அடுத்த ஸ்டேஜுக்கே போவாங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்க முடியும். அதனால இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சாவே நீங்கள் அந்த நாளில் இருந்து ரொம்பவே கவனமாக இருக்க ட்ரை பண்ணலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்கிட்ட இருந்து வரக்கூடிய விந்தணுவும் பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருமுட்டையும் இணைந்து ஒரு கருவாக உருவானதுக்கு அப்புறம் அது அப்படியே நகர்ந்து கர்ப்பப்பையோட செவத்துல பத்திரமா போய் பதியும். இதை தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓவுலேஷன் அதாவது கருமுட்டை வெடித்து முடிஞ்சதுக்கப்புறம் 7வது நாளில் இருந்து 10வது நாளுக்குள்ளே நடக்கும். இன்னும் சுலபமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மாதவிடாய் சுழற்சி ஒரு 30 நாட்கள் அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது உங்களோட 21வது நாளில் இருந்து 25வது நாளுக்குள்ளே இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கும். இந்த சமயத்தில் சில பெண்களுக்கு லேசான அறிகுறிகள் கூட தெரியும். குறிப்பாக இந்த 21வது நாளில் இருந்து 25வது நாட்களுக்குள்ள லேசான இளம் சிவப்பு கலர்லேயோ அல்லது ஒரு பழுப்பு நிறத்துலேயோ ஓரியில் சொட்டுக்கள் இரத்த கசிவு ஏற்படலாம். இதை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பீரியட்ஸ் கிடையாது, அதனால் பயப்பட வேண்டாம். இதோட சேர்த்து அடி வயிற்றில் லேசான சுருக்குன்னு வலிக்கிற மாதிரியும் இருக்கும். உடல் சோர்வும் கூட இருக்கும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பீரியட் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது எல்லா சிம்டம்ஸுமே இம்ப்ளான்டேஷன் உங்களுடைய கரு நல்லா பதிகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய சிம்டம்ஸாக இருக்கும். இப்போது நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஆனால் இன்னுமே கூட நீங்கள் டாக்டரை பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டரை உடனே போய் பாருங்கள். ஏன்னா நம்ம உடம்புல கரு உருவானாலுமே அது நல்லபடியாக பதிஞ்சு வளர்கிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல இந்த ஹார்மோன் சமநிலையில் இல்லை அப்படின்னா கரு பதிதலில் சிக்கல் ஏற்படும். நீங்கள் டாக்டரை பார்க்கும்போது அவங்க உங்கள் உடம்புக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்ஸை உங்களுக்கு கொடுப்பாங்க. அது கூடவே ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகளும் தருவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மூலமாகவே நிறைய பேர் கன்சீவ் ஆகியிருக்காங்க. அதனால் நீங்கள் இன்னுமே பார்க்கல அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மாத்திரைகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கூடிய உணவுகள் தான் நம்ம உடம்பை தயார்படுத்தும். இப்போது ஓவலேஷனுக்கு அப்புறம் உங்கள் கர்ப்பப்பையை பலப்படுத்த நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் நைட்டே ஊற வச்ச 5 பாதாம் பருப்பு அண்ட் ஒரு ஸ்பூன் சூரியகாந்தி விதையை சாப்பிடுங்க. இதை நீங்கள் பீரியட்ஸ் ஆன முதல் நாளில் இருந்தே ஃபாலோ பண்ணலாம். மாதவிடாய் சமயத்தில் இது கூட பூசணி விதை அண்ட் வால்நட் சேர்த்து ஊற வச்சு சாப்பிடுவது உங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. அதே போல் உங்களோட காலை உணவில் புரத சத்து அதாவது புரோட்டீன் நிறைஞ்ச உணவாக இருக்கணும். ஒரு நாள் பாசிப்பருப்பு தோசை சாப்பிடுங்க. இன்னொரு நாள் கேழ்வரகு இல்லை அப்படின்னா சோள தோசை. அடுத்த நாள் கோதுமை. நீங்கள் பிரெட் கூட முட்டை ஆம்லேட்னு மாற்றி மாற்றி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பழங்களில் கண்டிப்பாக அவகோடோ அதாவது வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கோங்க. இது கர்ப்பப்பை சுவரை நல்லா பலப்படுத்தும். இதோட ஆரஞ்சு பழம் அண்ட் கொய்யாப்பழம் தவறாமல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சியா விதைகளை 2 மணி நேரம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. மதியம் லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஷ்ஷான இளநீரில் இந்த சியா விதைகளை கலந்து குடிங்க. இதில் ஒமேகா 3 அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்குது. இது உங்கள் உடம்பு குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க உதவும்.
சாப்பிட்றது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு இந்த சமயத்தில சில தவறுகளையும் நீங்க வந்து தவிர்க்கிறது ரொம்பவே முக்கியம். அடி வயித்துல பிரஷர் வர மாதிரி எந்த ஒரு கனமான பொருட்களையுமே தூக்காதீங்க. ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறத வந்து தவிர்த்துடுங்க. அதே சமயம் பல பேர் நினைப்பாங்க, இம்ப்ளான்டேஷன் டைம்ல பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. அது ரொம்ப பெரிய தப்பு. உடம்புக்கு ரத்தம் ஓட்டம் சீரா இருக்கணும். அதனால ஓவுலேஷனுக்கு முன்னாடி நல்லா யோகா பண்ணுங்க. ஓவுலேஷனுக்கு அப்புறமா மெதுவான வாக்கிங் போங்க. சின்ன சின்ன வீட்டு வேலைகளை நீங்க தாராளமா செய்யலாம். உணவுகள்ல ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்க வந்து அன்னாச்ச பழமோ, இல்ல பப்பாளி பழமோ, அதிக காரம் இருக்கக்கூடிய உணவுகளோ, இல்ல மசாலா இருக்கக்கூடிய உணவுகளோ, அப்புறம் வந்து டீ, காஃபி இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த நாட்கள்ல தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா, இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹீட் ஆக்கக்கூடியது உங்களோட பாடிய. அதனால வந்து இதெல்லாம் தவிர்த்துருங்க. இந்த நாட்கள்ல உங்களுடைய உடம்புல வந்து நீர்ச்சத்து குறைவாவே இருக்கவே கூடாது. அதனால தினமும் குறைஞ்சது 2ல இருந்து 3 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பா நீங்க வந்து குடிக்கணும். ஏன்னா, உங்களோட தடிமனான கர்ப்பப்பை சுவர் எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல நைட்ல சீக்கிரமா தூங்கி ஒரு 7ல இருந்து 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா, நம்ம தூங்கும்போது தான் உடம்புல திசுக்கள் எல்லாமே புதுசா வளர ஆரம்பிச்சு ஹார்மோன்கள் எல்லாமே சீரா சுரக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க வந்து ஆழ்ந்த தூக்கம், அதாவது 7ல இருந்து 8 மணி நேரம் வந்து நீங்க நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கள்ல உங்களுக்கு சாதாரண காய்ச்சலோ அல்லது தலைவலியோ வந்தா கூட நீங்களா சொந்தமா எந்த மாத்திரையுமே வாங்கி சாப்பிடாதீங்க. கண்டிப்பா டாக்டரோட அனுமதியோட தான் நீங்க வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸை வந்து எடுத்துக்கணும். அதனால நீங்களா எதையுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க. செல்ஃப் மெடிசன் வந்து இருக்கவே கூடாது. நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது. கடைசியா எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட். அதாவது இந்த 21 நாள்ல இருந்து 25 நாட்கள்ல உங்களோட உடம்புல என்ன சின்ன சின்ன மாற்றம் நடந்தாலுமே, என் உடம்புக்குள்ள ஒரு அழகான உயிர் உருவாகுது அப்படிங்கிறது, அது பத்திரமா வளருது அப்படிங்கிற நேர்மறை எண்ணத்தோட, பாசிட்டிவ் எனர்ஜியோட மைண்ட் செட்டோட இருங்க. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பயம், கவலை உங்கள் ஹார்மோன்களை வந்து பாதிக்கும். எப்போவுமே மகிழ்ச்சியாக இருங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமே உங்கள் எல்லாருக்குமே நல்ல செய்தி கிடைக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட கருத்துக்களை அதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்குமே மிக்க நன்றி.